ஹலோ ஹாய் சில்ட்ரன். எஸ்டர்டே வந்து நம்ம 8 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 8 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா சில்ட்ரன்? அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 டைப்ஸ் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வருது என்னது? நவுன். நவுன்னா என்னது? பெயர் சொல்லணும். உங்களுக்கு எஸ்டர்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்ட்ரோ மட்டும் கொடுத்தோம் இல்லைங்களா? இப்போ நவுன்னா பெயர் சொல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வர்றது அதுதான். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு வர்றது நவுன். இன் தமிழில் வந்து பெயர் சொல்னு சொல்லுவாங்க. அந்த நவுன் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு 10 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ நவுன்ன்றது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுனில் 10 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது. இது பேசிக்ஸ் தான், இன்னும் நிறைய இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு பேசிக்ஸாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் உங்கள் ரிலேட்டட் ஃப்ரம் யுவர் சப்ஜெக்ட். உங்கள் சப்ஜெக்ட் வரும் இதுதான். ஓகேங்களா? இங்கிலீஷ் புக்ஸில் வந்து இந்த 10 டைப்ஸ் தான் கேட்பாங்க உங்களுக்கு. அகெயின் வந்து எக்ஸ்ட்ரா டைப்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 10 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் டுடே நம்ம இன்னைக்கு பார்க்கலான்னு இருக்கோம். பட் ஆனால் வந்து நீங்கள் 10 டைப்ஸும் ஒரே டைமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கன்ஃபார்மாக கன்ஃபியூஸ் ஆவீங்க சில்ட்ரன். அதனால் ஜஸ்ட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் 5, அதாவது 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு என்னது? காமன் நவுன். நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் நவுன். Third one singular noun. Fourth one plural noun and concrete noun அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா சில்ட்ரன்? இந்த 5 டைப்ஸ் தான் டுடே நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சிங்களா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும். ஓகே சில்ட்ரன், ஃபர்ஸ்ட் நம்ம காமன் நவுன். லெட்ஸ் கோ ஸ்டார்ட் ஃபார் டாபிக் ஃபார் காமன் நவுன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, காமன் நவுன். காமன் நவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் நவுன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? காமன் நவுன். காமன் நவுன் என்ன? இட் ரெஃபர்ஸ் டு, அதாவது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? காமன் நவுனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிளேஸு. இப்போ இது சொல்லப்போனால் நவுன்ஸ்னாவே வந்து எதை நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நான் லிவிங் திங்ஸ், அதாவது அதை தான் நம்ம நவுன்ஸ், அதாவது அந்த திங்ஸை தான் நம்ம நவுனுன்னு சொல்லுவோம். நவுன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிவிங் திங்ஸ். இப்போ நான் லிவிங் திங்ஸ் நம்ம உலகத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் லிவிங் திங்ஸோடு தான் நம்ம டே டு டே லைஃப் நம்ம என்ன பண்ணுறோம்? ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதுதான் நவுன். ஃபஸ்ட்டு நவுனை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுற பாருங்க. நான் லிவிங் திங்ஸ் தான் நவுனு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், காமன் நவுன். இப்போ காமன் நவுனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரப்போகுது என்னன்னா, காமன் நவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளேஸை சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? பர்சன் ஆர் பீப்புள் சொல்லுவோம். பர்சன் ஆர் பீப்புள். பர்சன் யார்? ஒருத்தர். ஓகேங்களா? ஒரு 1 மெம்பர்ஸை தான் பர்சன் சொல்லுவோம். பீப்புள்னா மோர் தென் மெம்பர்ஸ். ஓகேங்களா? அவங்கள பீப்புள் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் சொல்லுவோம். அனிமல்ஸு. ஓகே. நெக்ஸ்ட் திங்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட். ரெண்டும் ஒன்று தான் இல்லைங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, திங்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை தான் வந்து நான் என்ன சொல்லுவோம்? காமன் நவுன் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன இது சொல்லுன்னு பார்த்தா, காமன் நவுனில் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் காமன் நவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னேன் உங்களுக்கு? காமன் நவுனுக்கு பிறகு ப்ராக்கெட் நீங்கள் சென்டர்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் தாங்கம்மா இது. எக்ஸாம்பிள் ஒன்லி சில்ட்ரன். இங்கே பாருங்கள், காமன் நவுன் எக்ஸாம்பிள் என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன? அனிமல்ஸ் and things ஆர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுது. இது ஆப்ஜெக்ட் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, காமன் நவுன் பிளேஸ் என்ன சொல்லலாம்? பிளேஸ்ன்றது நம்ம இருக்கிற பிளேஸு தான். இப்போ நம்ம எங்கள் ஹவுஸ்ன்றது ஒரு பிளேஸ் தானே அது. ஆமாம் தரீங்களா? ஹவுஸ்ன்றது ஒரு பிளேஸ்க்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம்? இல்லைன்னா பிளேஸ், ஹவுஸ் பிளேஸு. நீங்கள் இருக்கிற ஊர் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திஸ் இஸ் அண்ட் ஆல் பிளேசஸ் இல்லையா? இதெல்லாம் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸ்னால் என்ன? அனிமல்ஸ் யூ நோ தட் ஆல்ரெடி. அனிமல்ஸ்னால் என்ன? அனிமல்ஸ்ன்றது வைல்டு அனிமல்ஸும் இருக்குது, டொமஸ்டிக் அனிமல்ஸும் இருக்குது. அதெல்லாம் வேணது அனிமல்ஸு. திங்ஸ்ன்றது இங்கே என்ன மென்ஷன் பண்ண? திங்ஸ்னால் வேணும் எதோ நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக, நான் லிவிங் திங்ஸ் தான் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துச்சுனாவே இது காமன் நவுன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்கள், காமன் நவுன் புரிஞ்சிச்சிங்களா? காமன் நவுன்ன்றது காமனாக இருக்குது. பிளேஸு,
அனிமல்ஸு திங்ஸு. அதாவது பிளேஸ்ன்றது ஒரு பிளேஸ் தான் இருக்கும் இல்லைங்களா. இப்போ பாருங்க வெள்ளூர் அப்படின்னு எடுத்திங்கன்னா வெள்ளூர் தான், ஒரே ஒரு வெள்ளூர் தான் இருக்குது. ராணிப்பேட்டைனா ஒரே ஒரு ராணிப்பேட்டை, ஒரு கோயம்புத்தூர்னா ஒரு கோயம்புத்தூர், இது மாதிரி யூனிக்காக இருக்குது இல்லைங்களா, அதான் பிளேஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. அனிமல்ஸ்ன்றது நீங்கள் திங்ஸ், அதாவது அனிமல்ஸ்னால் வைல்டு அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா. திங்ஸ்ன்றது நான் லிவிங் திங்ஸ். ஓகேங்களா சில்ட்ரன். நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ராப்பர் நவுன். நம்ம காமன் நவுன்னா என்னன்னு சொன்னோம், இப்போ நான் ஃபுல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர் நவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் நேம். இது ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக்னா என்னது, ஒருத்தரோட நம்ம என்ன பண்ணுறோம் நேம் வச்சுருக்கோம். இப்போ இந்த காமன் நவுனில் பிளேஸ் அனிமல், சாரி நெக்ஸ்ட் வந்து பீப்புள் ஆர் பர்சன். பர்சன் சாரி மாதிரி வந்துட்டேன். ஓகே பர்சன். பர்சன் யார் சொல்லுவோம், பாய் இல்லைன்னா கேர்ள் இல்லைங்களா. பாய் ஆர் கேர்ள் அவங்கள தான் பர்சன் சொல்லுவோம். இப்போ பாருங்க ப்ராப்பர் நவுன்னா இந்த பர்சனுக்கு ஒரு நேம் வச்சுருப்போமா, மென்ஷன் பண்ணி வச்சுருப்போமா. என்ன ரமேஷ், சுரேஷ், அந்த மாதிரி நம்ம நேம் வைக்கிறோம் ஒரு பர்சனுக்கு, அதுதான் என்னது ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ப்ராப்பர் நவுன். அதாவது ஒரு பர்சனுக்கு நம்ம வச்சிட்டு இருக்க நேம் தான். நம்ம ஒரு செலக்ட் பண்ணி வைப்போம் இல்லையா, ஒரு நோம் குட் நேம் வச்சுப்போம், ஸ்பெஷல் நேம், அதுதான் என்னது ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா. ப்ராப்பர் நவுன் என்னது, இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்பெசிஃபிக் நேம். அதாவது ஸ்பெசிஃபிக் நேம்ஸ், நேம்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் இஸ் கால்டு ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா சில்ட்ரன். நெக்ஸ்ட் பாருங்க சிங்குலர் நவுன். சிங்குலர் நவுன், சிங்குலர் நவுன் என்ன சொல்லுவோம், இட் ரெஃபர்ஸ் டு சிங்குலர் பர்சன். அதாவது ஒரே சிங்குலர்னா என்ன சொல்லுவோம், ஒருமைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா. இப்போ சிங்குலர்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ ஒரு பர்சன் தான் ஒரு பர்சன், பர்சன் சிங்குலர். இதே பீப்புள் சொன்னால் நம்ம சிங்குலர் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா அது மோர் தென் பர்சனை தான் பீப்புள்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகேங்களா. சிங்குலர் நவுன் வந்து இட் ரெஃபர்ஸ் டு சிங்குலர் பர்சன், பிளேஸ், திங்ஸ். ஓகேங்களா. இப்போ சிங்குலர் நவுன்னா ஒரு பர்சனை சொல்லுவோம், பர்சன்னா சிங்குலர் நவுன். ஓகேங்களா. ப்ளூரல் மீன்ஸ் அது பீப்புள் ஆகிடும். ஓகேங்களா. பீப்புள்னா மோர் தென் பர்சனை தான் பீப்புள் சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ சிங்குலர்னா என்னது ஒருமை, ஓகே ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து சிங்குலர் நவுன்னா இப்போ என்ன பார்த்தோம், காமன் நவுனில் பிளேஸு, அனிமல்ஸு, திங்ஸு, பர்சன் பார்த்தீங்களா. அது மாதிரி சிங்குலர் நவுன்னா சிங்குலர் பிளேஸ், சிங்குலர் அனிமல்ஸ், சிங்குலர் திங்ஸ், சிங்குலர் பர்சன், அதை தான் என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் ரெஃபர்ஸ் டு சிங்குலர் பர்சன், அனிமல்ஸ், திங்ஸ், பர்சன், இட்ஸ் கால்டு சிங்குலர் நவுன். ஓகேங்களா. இதுதான் சிங்குலர் நவுன் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ சிங்குலர் நவுனுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து பிளேஸ் நம்ம என்ன ஹவுஸ் ரைட் பண்ணலாங்களா, ஹவுஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கேட். இப்போ அனிமல்ஸ்னால் நம்ம கேட்னு எடுத்துக்கலாம், கேட். ஓகே. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி, ஏதாவது கண்ட்ரி. இப்போ வந்து பிளேஸ், சிட்டின்னு கூட சொல்லலாம், சிட்டி கூட சொல்லுவாங்க காமன் நவுனில். சிட்டி, பிளேஸு, அனிமல்ஸு, திங்ஸு, பர்சன், ஒன் பை ஒன்னாக வந்துனே இருக்கு பாருங்கள். ஓகேங்களா. அப்போ சிட்டி, சிட்டின்னா என்னது கண்ட்ரி, எது எனி கண்ட்ரி, ஃபாரின் கண்ட்ரி. ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய கண்ட்ரி அந்த இந்தியா இல்லையா, அது கூட நம்ம எழுதலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ நம்ம கண்ட்ரின்னு மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போ பாருங்கள் சிங்குலர் மீன்ஸ் ஒன் ஹவுஸ், ஒரு ஹவுஸ், ஒரு வீடை தான் சிங்குலர்னு சொல்கிறோம். ஒரு கேட்ன்றது தான் நம்ம சிங்குலர் சொல்கிறோம். கண்ட்ரின்றது ஒரு கண்ட்ரி தான் இருக்கும், மோர் தென் கண்ட்ரினா இப்போ இந்தியான்றது ஒரே ஒரு கண்ட்ரி தான். அது மாதிரி திங்க் பண்ணணும். கண்ட்ரினா மோர் தென் கண்ட்ரிஸ் இருக்குது, பட் இந்தியான்றது ஒரு கண்ட்ரி. ஓகே. லண்டன்றது ஒரு கண்ட்ரி, அந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளூரல் நவுன். இட் ரெஃபர்ஸ் டு என்னன்னு சொல்கிறாங்க, ப்ளூரல் நவுன் வந்து மோர் தென் ஒன் சம்திங். அதாவது இப்போ சிங்குலர்னா இட் ரெஃபர்ஸ் டு சிங்குலர் பர்சன், அனிமல்ஸ், திங்ஸ், அந்த மாதிரி. ப்ளூரல் நவுன்னா மோர் தென் பிளேஸ், மோர் தென் அனிமல்ஸ், மோர் தென் திங்ஸ், மோர் தென் பர்சன் அண்ட் மோர் தென் சிட்டி, லைக் தட். அந்த மாதிரி தான் ப்ளூரல் நவுன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன இதே இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் சிங்குலர் நவுன்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம எழுதலாங்களா. இங்கே பாருங்கள் ப்ளூரல்னா என்ன ஆகும், ஒரு ஹவுஸ்னா சிங்குலர். இப்போ ரெண்டு ஹவுஸ்க்கு என்ன சொல்லுவோம், ஒன் ஆர் மோர் தென் ஹவுசஸ் ரைட் பண்ணுவோமா, ஹவுசஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள் கேட்.
நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் ஃப்ளூரலில் கேட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் கண்ட்ரின்னு இருக்கீங்க. இப்போ கண்ட்ரிஸ் ரைட் பண்ணலாமா ப்ளூரல் ஃபார்மில் கண்ட்ரீஸ். ஓகேங்களா. லைக் தட். இதுதான் சிங்குலர் நவுன்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஒன்றுனா நம்மளுக்கு லேர்ன் பண்ணிக்கணும். அதாவது ஒரு பிளேஸ் இருக்குது, ஒரு அனிமல்ஸ் இருக்குது, ஒரு திங்ஸ்ன்னு. ப்ளூரல் நவுனா மோர் தென் ஹவுசஸ் இருக்குது, மோர் தென் கேட்ஸ் இருக்குது, மோர் தென் கண்ட்ரிஸ் இருக்குது. லைக் தட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க கான்க்ரீட். அதாவது கான்க்ரீட்ன்றது நமக்கு என்ன சொல்லுவாங்க, இட் ரெஃபர்ஸ் டு, அதாவது இட் கேன் பி ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்னா என்ன? இப்போ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்னா இப்போ நீங்கள் இப்போ ஒருத்தர் இப்போ வந்து ஒரு சவுண்ட்ஸ் கேட்குறீங்கன்னா ஃபிசிக்கல்னால் ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபிசிக்கல்னால் நம்மளுடைய பாடியை தான் ஃபிசிக்கல்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சில்ட்ரன். ஃபிசிக்கல்னால் நம்மளுடைய பாடி. இப்போ பாடி வந்து நம்மளுடைய உடம்புல எவ்வளோ மோர் தென் பார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆமாவா? இல்லை பாடி பார்ட்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸு, எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் எவ்வளவோ இருக்குது. ஓகேங்களா. இப்போ அந்த பார்ட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் போட்டுட்ருக்காங்கன்னா நம்ம எந்த பார்ட்ஸை வச்சு கேட்போம்? இயர்ஸ், நம்ம காதை வச்சு கேட்போமா? அது ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு நல்ல மம்மி வந்து மதர் வந்து நல்ல டேஸ்ட்டாக ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க. ஓகே அது டேஸ்ட்டாக இருக்குன்னு எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுடைய எந்த பார்ட்ஸ் யூஸ் ஆகும்? டங் யூஸ் ஆகும், நாக்கு யூஸ் ஆகும். லைக் தட்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து டச் பண்ணுறீங்க. இப்போ டச்னா உன்னுடைய ஹேண்டை வச்சு இன்னொருத்தரை டச் பண்ணும்போது உன்னோட ஹேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுது. ஆமாவே இல்லை, அதாவது ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் நவுன். அதாவது கான்க்ரீட் நவுனை இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கான்க்ரீட் நவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா கான்க்ரீட் நவுனுக்கு வந்து நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா டாக்டர் கொடுக்கலாங்களா? டாக்டர்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபிசிக்கலில் வந்து அவர் தான் பார்ப்பாரு இல்லைங்களா? நம்ம க்யூர் ஆகிறோமோ இல்லை க்யூர் ஆகிறோமோ அவர்கிட்ட தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஃபிசிக்கலாக அவர் டச் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? க்யூராக இன்ஜெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் தான் இல்லைங்களா? அப்போ ஃபிசிக்கல் டச் இருக்குது. அப்போது அதுதான் என்ன டாக்டர் நம்ம சொல்லலாங்களா எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து டாக், கேட். இங்கே பாருங்கள் சில்ட்ரன், ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நவுன்ஸ்னாவே ஃபஸ்ட்டு பிளேஸ், அனிமல், திங்ஸ், பர்சன், இது ரிலேட்டடாக தான் எல்லாமே வரும். எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் சம் கொஞ்சம் ஒரு பிட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் தான் கிடைக்கும். காமன்னா என்னது? பிளேஸ், அனிமல், திங்ஸ், பர்சனா. ப்ராப்பர் நவுன் என்ன? இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் தான் ப்ராப்பர் நவுன் சொல்கிறோம். ஓகேங்களா. பாரு அதே தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ சிங்குலர் நவுன்னா என்ன? இப்போ பாருங்கள் பிளேஸு, திங்ஸ்ன்றது ஹவுஸில் வந்ததுங்களா? அனிமல்ஸில் கேட்டுன்னு வந்ததுங்களா? ஓகே. பிளேஸ்ன்றது கண்ட்ரியில் வந்து பாருங்கள் அதே ரிலேட்டடாக தான் வந்துனே இருக்கும். பட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அவ்வளோதான் சில்ட்ரன். நீ கன்ஃபியூஸ் ஆகும், நான் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி தான் பாரு கான்க்ரீட்டில் இப்போ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லும்போது டாக்டர்னு நம்ம எக்ஸாம்பிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கேட் கூட எழுதலாம். கேட்டு இது கேட்டு ரேபிட் இதெல்லாம் கூட எழுதலாம். ஏன்னு கேளுங்க, கேட் ரேபிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபிசிக்கலாக நம்ம டச் பண்ணுறோம் இல்லையா? கேட்டெல்லாம் வீட்டில் பெட்டாக நம்ம வளர்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த கேட்டை நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம்? அது லைக் குழந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நம்ம லைக் பண்ணி அதை பிடிச்சி கொஞ்சம் அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்போ ஃபிசிக்கல் டச் இருக்குது. அப்போ கேட்டுன்னு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து திங்ஸ் கூட பண்ணலாம். இப்போ ஹேட்டு, டேபிள்ஸ்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம டச் பண்ணுறோம் இல்லையா? இப்போ டேபிள் நம்ம எழுதலாமா? டேபிள் ஏன் எழுதலாம் சொல்லாங்க, நீங்களே சொல்லுங்கள். டேபிள்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒரு ரைட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஒரு நம்ம நோட் புக்ஸை ஹோம்ஒர்க் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஃபிசிக்கல் டச் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? அது மாதிரி டேபிள்ஸு சொல்லலாம், ஹேட் சொல்லலாம், சேர் சொல்லலாம், புக்ஸ் சொல்லலாம். திஸ் அண்ட் ஆல் கான்க்ரீட் நவுன் தான். கான்க்ரீட் நவுன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா சில்ட்ரன். உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், இது எல்லாமே நவுன்ஸு. நவுன்ஸோட டைப்ஸை தான் நம்ம இப்போ பார்த்தோம். 5 டைப்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா. டோட்டலாக 10 டைப்ஸ் நான் பேசிக்ஸாக இருக்குது. அதெல்லாம் நான் 5 டைப்ஸ் நீங்கள் எடுத்திருக்கேன். நவுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் ஆகுறது நம்ம பிரெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸு, பர்சன், சிட்டி மீன்ஸ் கண்ட்ரிஸ். ஓகேங்களா. கண்ட்ரி அதுதான். இதுதான் நம்ம கிளிக் ஆயிடுச்சுன்னா ப்ராப்பர் நவுன்னா அதோட நேம்ஸ். பிளேஸ்னா சென்னை அந்த மாதிரிலாம் நேம் இருக்குல்ல, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் நேம். அனிமல்ஸ்க்கு நம்ம நேம் வச்சுருக்கோம்ல, திஸ் இஸ் அ டைகர், திஸ் இஸ் அ மங்கி, திஸ் இஸ் த சீட்டா, அந்த மாதிரி அது அனிமல்ஸ் ஸ்பெசிஃபிக் நேம். திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் அண்ட் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு பென், பென்சில், சேர், புக் லைக் தட். ஓகேங்களா.
பர்சனுக்கு ஒரு பர்சனுக்கு ஒரு நேம் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஏ பாய் ஏ கேர்ள் அப்படி சொன்னால் மோர் தென் பாய்ஸ் இருக்காங்க, மோர் தென் கேர்ள்ஸ் இருக்காங்க இந்த உலகத்தில். நம்ம ஒருத்தர் பாய் கேர்ள் மென்ஷன் பண்ண முடியாது. அதனால ஸ்பெசிஃபிக் நேம்ஸ், அதாவது ப்ராப்பர் நவுன் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு பர்சனுக்கு நேம் வந்தால் அது ப்ராப்பர் நவுன். நம்ம அப்படியே பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணலாம், திஸ் ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? சிட்டின்னு எடுத்தோன்னா கண்ட்ரிஸ், மோர் தென் கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன். அப்போ பாருங்க, நெக்ஸ்ட் சிங்குலர் நவுன். சிங்குலர்னா சிங்குலராக வருது சிங்குலர் நவுன். ப்ளூரல் நவுன்னா அது ப்ளூரலாக வருது. சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்கிரீட் நவுன் வந்து ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் தான் வந்து நம்ம பண்ணுவோம். இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கான்கிரீட் நவுன்னா டாக்டர், கேட்டு, டேபிள் இதெல்லாம் நம்ம டச் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் டச், அதாவது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஃபிசிக்கல் டச் பண்ணுறதுனால இது வந்து கான்கிரீட் நவுன் சொல்கிறாங்க சில்ட்ரன். ஓகேங்களா சில்ட்ரன்? டுடே வந்து நம்ம 5 டைப்ஸ் பார்த்துருக்கோம். டுமாரோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரிமைனிங் இருக்கிற 5 டைப்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா ஐ திங்க்மா, ஐ ஹோப் ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக். ஓகே சில்ட்ரன், டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ், 5 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இன்னைக்கு புரிஞ்சிருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில்ட்ரன். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.